வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறை, அரசியல் துறை, ஆன்மீகத்துறை, விளையாட்டுத்துறை என பல்வேறு துறைகள்ல இருந்து சமீப காலமாக முக்கிய பிரபலங்கள் எல்லாருமே மரணம் அடைந்த செய்தி திரையுலகை மட்டுமல்லாமல் பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் என அனைத்து பொதுமக்களையும் பாதித்து வருகிறது. தொடர்ந்து நம்ம கொண்டாடிட்டு வந்த இவங்கெல்லாம் இப்போது திடீர்னு இறந்து போனது ரொம்பவே அதிர்ச்சியும் ஆழ்த்தியுள்ளது. இப்போது பார்த்தீங்கன்னா பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் பிரம்மஜி கோபாலர்ஜி அவர் திடீரென காலமாகி போயிருக்காங்க. இவருடைய மறைவுக்கு பல்வேறு சினிமா துறையை சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையை சேர்ந்த நிறைய பேர் இவருக்காக அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் இவருக்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு பணியாற்றி வந்த இவருடைய மரணம் கேட்டு எனக்கு ரொம்பவே உடைந்து போயிட்டேன்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வீடியோ வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாரு. யார் அவர், அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்து போனாருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் பிரம்மஜி கோபால்ஜி நெல்லை சுத்தமல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 83. மகாபாரத்தை மிகச் சிறந்த முறையில் தொடர் சொற்பொழிவாற்றி நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் ஆன்மீக வட்டாரத்தில் மிக பிரபலமடைந்தார். பிரம்மாஜி கோபால்ஜி ஒரே ஒரு மேஜை, அதற்கு முன்னால் ஒரு மைக், 2 டியூட் லைட், இதை வைத்துதான் பாளையங்கோட்டை கோபாலசாமி கோவில மைதானத்தில் மாத கணக்கத்தில் பிரம்மஜி கோபாலஜி மகாபாரதம் உபன்யாசம் செய்து வந்தார். மருந்து ஆய்வாளராக அரசு பணியில் இருந்த அவரால் நேர்மையை கடைபிடிக்க முடியல என்பதற்காக அந்த வேலையை துறந்துவிட்டு அதன் பின்பு மகாபாரத கதைகளை பிரசங்கம் செய்ய தொடங்கியிருந்தார். இந்த பிரசங்கத்திற்காக யாரிடமிருந்து ₹1 கூட வாங்கியதே கிடையாதாம். இவருடைய வாழ்க்கையில் இப்போது வரைக்கும் யாரிடமோ இவர் நடித்த நாடகங்களுக்கும் சொற்பொழிவுக்கும் எந்த ஒரு பைசாவும் வாங்கினதே கிடையாதாம் என்று அவரை சேர்ந்த நெருங்கிய நண்பர்களும் அவரை சுற்றியுள்ள உறவினர்களும் வட்டாரங்கள் தெரிவித்து வராங்க. பத்திரிகைகளின் வெளிச்சம் இவர் மீது படாதால் பெரிய அளவில் பிரபலமாகல. ஆனால் அதை பற்றி அலட்டி கொள்ளவும் மாட்டார். இவருக்கென ஒவ்வொரு அபிமானிகள் வட்டம் உண்டு. அது போதும் எனக்கு என்பார். அவரது திடீர் மறைவு நெல்லை மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா, ரஜினிகாந்த் அவர்கள் இவருக்காக பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகநூல் வாயிலாக இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.